Praise the Lord. Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இந்த அருமையான நாள்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நாம ஜெபத்தோட இந்த நிகழ்வை தொடங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்யும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த புதிய காலை பொழுதற்காகவும் இந்த புதிய நாளுக்காகவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த அருமையான வாய்ப்புக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் தந்தையே, உமது வார்த்தை வழியா எங்களோடு நீங்க பேச போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, அரசன் யெரோபோவாம் நீங்க கொடுத்த அரச தன் சொந்த பலத்தால பாதுகாக்கணும்னு பயந்தான். அந்த பயத்துல உம்மை விட்டு விலகி பொய் தெய்வங்களை தேடி போனான். அதே போல நாங்களும் எங்க வாழ்க்கையில பல நேரங்கள்ல பயத்தினால, உலக கவலைகளால பதவியை இழந்துடுவோமோ, பாதுகாப்பை இழந்துடுவோமோ, இல்ல அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு தேவையற்ற அச்சத்தினால உம்மை விட்டு விலகி போன தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்களோட சொந்த ஞானத்திலையும் மனித திட்டங்கள்லையும் நாங்க நம்பிக்கை வச்சதை நினைச்சு வருந்துறோம். இப்போ இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட பாவங்களை மன்னிங்க, நோய்களை குணமாக்குங்க, கடன் சுமைகளை நீக்குங்க, குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க. உமது இரக்கத்தையும் கிருபையும் அவங்க மேல நிறைவா பொழியுங்க. ஆண்டவரே, அவர்களின் தேவைகளை நீர் அறிவீர். அவர்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், நோய்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். உம்முடைய இரக்கத்தால் அவர்களை குணமாக்கும், உம்முடைய கிருபையால் அவர்களை தேற்றும், அவர்களுடைய பாவங்களை மன்னியும். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் அவர்கள் தங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும், உண்மையான நிறைவை உம்மிடம் மட்டுமே தேடவும் தேவையான வரத்தை தாரும். இந்த வாசகங்கள் அவங்க உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு அவங்க வாழ்க்கையும் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்க நீங்க தான் உதவணும். குறிப்பா ஏழைகளுக்காகவும் பசியால் வாடுறவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் இரக்கம் அவங்களை சென்றடையட்டும். நாட்டுத் தலைவர்கள் உமக்கு உண்மையுள்ளவங்களாயிருக்கவும், மக்களை தவறான பாதைக்கு வழிநடத்தாம இருக்கவும் மன்றாடுகிறோம். தவறான வழிபாடுகளால் சோதிக்கப்படும் சமூகங்கள் மீண்டும் உம்மை நோக்கி திரும்ப அருள் புரியும். உமது வார்த்தையின் வழியாக அவர்கள் வாழ்விலே ஒளியையும் நம்பிக்கையையும் மாற்றத்தையும் கொண்டு வாரும். உமது வார்த்தையை கேட்கவும் தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மேலான வாய்ப்பிற்காக உம்மை போற்றுகிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு பெரிய நகரத்துல ரொம்ப வசதியான ஒருத்தர் இருந்தாரு. அவர் தினமும் தன் வீட்டு மாடியிலிருந்து தெருவை பார்க்கும்போது ஒரு ஏழை மனிதன் குப்பை தொட்டியை கிளறி அதுல கிடைக்கிற மிச்ச மீதி உணவை எடுத்து சாப்பிடுறத வெறுப்போட பாப்பார். சரி. ஒரு நாள் அவர் கூட இருந்த நண்பர்கிட்ட, கடவுள் உண்மையிலே இருந்தா ஏன் இப்படி ஒரு ஏழைய படைச்சு அவனை பசியோட இப்படி தவிக்க விடணும்னு கேட்டார். ரொம்ப பொதுவான ஒரு கேள்விதான். ஆமா. அதுக்கு அந்த நண்பர் ரொம்ப அமைதியா சொன்னாராம், கடவுள் அந்த ஏழைக்கு உணவு கொடுக்கணும் தான் ஆசைப்படுறார். அதுக்காகத்தான் உங்ககிட்ட இவ்ளோ செல்வத்தை கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க தான் அதை கொடுக்காம உங்க மாளிகையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு. ஆஹா, ரொம்ப ஆழமான பதில். இந்த ஸ்டோரி மாதிரிதான் இன்றைய வாசகங்கள் உண்மையான பசிக்கும் போலியான திருப்திக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப ஆழமா நமக்கு காட்டுது. ரொம்ப அருமையான ஸ்டோரி. நீங்க சொன்னது போல இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்கள் ரெண்டு துருவங்கள் மாதிரி. ஆமா. ஒரு பக்கம் மக்களின் பசியை பார்த்து மனம் இறங்கி அற்புதமாக உணவளிக்கும் இயேசு, இன்னொரு பக்கம் தன் அதிகார பசிக்காக மக்களை தடமாற்ற போலியான தெய்வங்களை உருவாக்கும் அரசன் யெரோபோவாம். உண்மைதான். இயேசு தரும் உண்மையான நிறைவுக்கும் மனிதன் உருவாக்கும் போலியான திருப்திக்கும் நடுவில் இருக்கிற பெரிய இடைவெளியத்தான் இன்னைக்கு நாம உங்களோட சேர்ந்து ஆழமாக பார்க்க போறோம். இன்று நாம சிந்திக்க போற வாசகம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 வசனங்கள் 1-10 வரைக்கும். ஆமா. இயேசு 4000 பேருக்கு அப்பம் பலுகச் செய்த அந்த அற்புதமான நிகழ்வு. இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நிகழ்வு தான். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான செய்திகளை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். நிச்சயமா. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இயேசுவோடு ஒரு மாபெரும் மக்கள் கூட்டம், ஏறக்குறைய 4000 பேர் இருக்காங்க. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, 3 நாட்களா இருக்காங்க. அவங்க கிட்ட சாப்பிட எதுவும் இல்ல. 3 நாள். நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மக்கள் இயேசுவோட வார்த்தைகளை கேட்கிற ஆர்வத்துல தங்களோட பசிய கூட மறந்து 3 நாள் கூடவே இருந்திருக்காங்க. அவங்களோட ஆன்மீக பசி அவ்வளவு தீவிரமா இருந்திருக்கு. நிச்சயமா. இந்த நேரத்துல தான் இயேசு தன் சீடர்கள்கிட்ட, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன்னு சொல்றார். இந்த வாசகத்தோட மையக்கருவே பரிவு தான் இல்லையா? கரெக்ட். அதுதான் இயேசுவோட பரிவு எங்க தொடங்குது?
வாசகத்தோட முதல் சில வசனங்கள்ல அதை பார்க்க முடியுது. ஆமா, முதல் 3 வசனம். பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள், உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இந்த சூழல்ல தான் இயேசு சீடர்களை கூப்பிட்டு சொல்றார், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன்னு. அந்த வார்த்தை பரிவு கொள்கிறேன், அதுதான் இந்த முழு நிகழ்வோட திறவுகோல் நினைக்கிறேன். நம்ம சும்மா இரக்கம் அனுதாபம்னு கடந்து போயிட முடியாது. ஏன்னா மூல கிரீக்க மொழியில அந்த இடத்துல ஸ்பிளாங்னெட் சோமாய்ன்னு ஒரு சக்தி வாய்ந்த சொல் இருக்கு. ஸ்பிளாங்னெட் சோமாய் கேட்கவே வித்தியாசமா இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? வெறும் இரக்கத்தை விட ஆழமானதா? ஆமா, ரொம்ப ஆழமானது. அதோட வேர்ச்சொல் ஸ்பிளாங்னா, அதாவது ஒரு மனுஷனோட உள் உறுப்புகள், குடல் பகுதி. ஓ, அப்படியா? அப்போ இயேசு அனுபவிச்ச அந்த பரிவு ஏதோ மேலோட்டமான மனவர்த்தம் இல்ல. மக்களோட பசிய பார்த்தப்போ அது அவரோட உள்ளத்தின் ஆழத்துல அவரோட குடலையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு வலியா, ஒரு வேதனையா வழிபட்டது. அவங்க வலிய அவர் தன் சொந்த வலியா உணர்ந்தார். அதுதான், இது வெறும் உணர்ச்சி பூர்வமான இரக்கம் இல்ல, உடனடியா செயல்ல இறங்க தூண்டுற ஒரு தெய்வீக பரிவு. ஆமா, நான் இவங்கள பட்டினியா வீட்டுக்கு அனுப்பிட்டா வழியில தளர்ச்சி அடைவாங்கன்னு அவர் கவலைப்படுறதுலயே அது தெரியுது. அவங்க ஆன்மீக தேவையை மட்டும் இல்ல, அவங்க அடிப்படையான உடல் தேவையையும் எவ்வளவு ஆழமா உணர்ந்திருக்கார். சரிதான். இப்போ இயேசுவோட இந்த தெய்வீக பரிவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனுஷ யதார்த்தம் எப்படி இருக்குன்னு சீடர்களோட பதில் காட்டுது. 4வது வசனத்துல என்ன கேக்குறாங்க பாருங்க. இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி? ஆமா, அவங்க கேள்வி ஒரு விதத்துல நியாயமானது தானே. அவங்க சூழ்நிலையோட யதார்த்தத்தை பாக்குறாங்க. 4000 பேரு, அதுவும் ஒரு பாலை நிலம், அங்க ஒண்ணுமே இல்ல. கரெக்ட். பற்றாக்குறை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. எப்படி முடியும்னு கேள்வி வர்றது இயல்புதான். ஆமா, அவங்க ரொம்ப யதார்த்தமா யோசிக்கிறாங்க. ஆனா இங்கதான் விசுவாசத்துக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாக்குறோம். எப்படி? அவங்க இருக்கிற இடம் பாலை நிலம். அது வெறும் ஒரு இடம் இல்ல, அது ஒரு குறியீடு. இஸ்ரேல் மக்கள் இதே மாதிரி பாலை நிலத்துல பயணம் செஞ்சப்போ கடவுள் வானத்திலிருந்து மண்ணாவை கொடுத்து காப்பாத்தினத ஒருவேளை சீடர்கள் அந்த நேரத்துல மறந்திருக்கலாம். ஆமா, அவங்க கவனம் பூரா இப்போ இல்லங்கிறதுல தான் இருக்கு. ஆனா இயேசுவோட அடுத்த கேள்வி அவங்க பார்வைய மாத்துது. என்ன கேள்வி? உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன? இது ஒரு முக்கியமான திருப்பம். ஒண்ணுமே இல்லைங்கிற பார்வையிலிருந்து என்ன இருக்குங்கிற பார்வைக்கு இயேசு அவங்கள கொண்டு வரார். ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதானே. நம்ம கிட்ட இல்லாதத பத்தியே தான் நம்ம புலம்புறோம். ஆனா கடவுள் கேக்குறது, உன்கிட்ட என்ன இருக்கு, அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதை என்கிட்ட குடுங்கிறது தான். சீடர்கள் 7 அப்பங்கள்னு சொல்றாங்க. 4000 பேருக்கு 7 அப்பங்கள் நினைச்சு பார்க்கவே முடியல. ஆனா அற்புதம் தொடங்குறதுக்கு அந்த சின்ன அர்ப்பணிப்பு தான் தேவைப்பட்டுச்சு. அந்த அர்ப்பணிப்பை வாங்கினதுக்கு அப்புறம் இயேசு செய்யற செயல்கள், அதுதான் இந்த நிகழ்வோட இதயம். 6வது 7வது வசனங்கள்ல 4 முக்கியமான செயல்களை பார்க்கணும். சொல்லுங்க. அவர் அந்த அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடர்கள் கிட்ட கொடுத்தார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துதா? நிச்சயமா. இதுதான் ஒவ்வொரு திருப்பலியிலையும் நற்கருணை பிரார்த்தனையோட மையம். குருவானவர் அப்பத்தையும் இரசத்தையும் கையில எடுத்து இதே வார்த்தைகளை தான் சொல்றாரு இல்லையா? ஆமா, இந்த நிகழ்வு நற்கருணை ஏற்படுத்தப்படுறதுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி. கரெக்ட். அந்த வார்த்தைகளுக்கு பின்னாலேயும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. குறிப்பா அந்த நன்றி செலுத்திங்கிற வார்த்தை. அதுக்கு என்ன விசேஷம்? அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை யூக்கரிஸ்டேஷாஸ். ஓ, யூக்கரிஸ்டேஷாஸ். இதிலேந்து தான் யூக்கரிஸ்ட், அதாவது நற்கருணைங்கிற சொல்லே வந்தது. யூக்கரிஸ்ட்னா நன்றி செலுத்துதல். நம்ம கிட்ட இருக்கிற சின்னதுக்காக நாம நன்றி சொல்லும்போது கடவுள் அதை பலுகச் செய்கிறார். அருமை. அதே மாதிரி மீன்களுக்கு ஆசி கூறினார்னு இருக்கு. ஆமா, அங்க யூலோகேசாஸ்ங்கிற சொல் வருது. நம்ம கிட்ட இருக்கிற சின்னத நாம கடவுளுக்கு நன்றியோட அர்ப்பணிக்கும் போது அது ஆசீர்வாதமா, வாழ்த்து பெற்றதா மாறுது. அப்போ இயேசுவோட இந்த செயல்கள் வெறும் பசியாத்திர செயல் இல்ல, அது ஒரு வழிபாட்டு செயல். மிகச்சரி. நாம ஒவ்வொரு தடவையும் திருப்பலியில பங்கெடுக்கும் போதும் இந்த நிகழ்வைத்தான் மறுபடியும் கொண்டாடுறோம். நம்ம வாழ்க்கையோட இன்ப துன்பம் எல்லாத்தையும் அந்த அப்பத்தோட சேர்த்து அர்ப்பணிக்கும் போது கடவுள் அதை ஆசிர்வதிச்சு நமக்கு ஆன்மீக உணவா தர்றாரு. எவ்வளவு ஆழமான தொடர்பு. ரொம்ப சரி. இப்போ இந்த அற்புதத்தோட விளைவை பார்ப்போம். 8வது வசனம் சொல்லுது, அவர்கள் வயிறார உண்டார்கள். வெறும் பசியாறல, வயிறார உண்டார்கள். கடவுள் கொடுக்கும்போது அது எப்பவுமே நிறைவாதான் இருக்கும். உண்டது மட்டும் இல்ல, மீதியான துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தாங்க. இதுவும் ஒரு குறியீடா இருக்குமோ? ஆமா, ஏன் 7 கூடைகள்? நிச்சயமா.
திருவிவிலியத்துல எண்கள் வெறும் கணக்கு இல்ல, அதுக்கு ஆழமான இறையியல் அர்த்தங்கள் இருக்கு. இங்க பாருங்க, 7 அப்பங்கள் 7 கூடைகள் மீதி. ஆமா, 7ங்கிற எண் திருவிவிலியம் முழுக்க முழுமையையும் தெய்வீக நிறைவையும் குறிக்கிற ஒரு எண். படைப்பின் 7 நாட்கள் மாதிரி. கடவுளோட கொடை எப்பவுமே முழுமையானது, நிறைவானதுன்னு இது காட்டுது. சரி. ஆனா அதை விட ஒரு சுவாரஸ்யமான நுணுக்கமான விஷயம் அந்த கூடைங்கிற வார்த்தையில இருக்கு. இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ஸ்பிரிதாஸ். புரிதாஸ். ஆமா, இது ஒரு பெரிய கூடை. ஒரு மனிதன் உள்ளே நுழையிற அளவுக்கு பெரியதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு இன்னொரு நிகழ்வு ஞாபகம் வருது. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்வுலயும் கூடைங்கிற வார்த்தை வருமே. அருமையான இணைப்பு. அங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கோஃபினோய். அது யூதர்கள் வழக்கமா பயன்படுத்துற ஒரு சிறிய கைக்கோடை. ஓ. ஆனா இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஸ்பைரிடாஸ்ங்கிற பெரிய கூடை யூதர் அல்லாத மக்கள் பயன்படுத்துற ஒரு கூடை. இந்த சின்ன வார்த்தை வித்தியாசம் ஒரு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துது. ஓ, அப்போ இந்த 4000 பேருக்கு உணவளித்த அற்புதம் யூதர் அல்லாத மக்கள், அதாவது பிற இனத்தவர் வாழ்ந்த பகுதியில நடந்திருக்கலாம் இல்லையா? பல விவிலிய அறிஞர்கள் அப்படித்தான் நம்புறாங்க. 5000 பேருக்கு உணவளிச்ச முதல் அற்புதம் யூதர்கள் அதிகமா இருந்த கலிலேயா பகுதியில நடந்தது. ஆனா இந்த 2வது அற்புதம், அதாவது இந்த 4000 பேர் நிகழ்வு யூதர்கள் இல்லாத பிற இனத்தார் வாழ தெக்கப்பொலிங்கிற பகுதியில நடக்குதுன்னு பல இறையியலாளர்கள் சொல்றாங்க. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இயேசுவோட மீட்பும் அவர் கொடுக்கிற வாழ்வின் உணவும் யூதர்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமானதுன்னு இது தெளிவா காட்டுது. கடவுளோட அன்புக்கும் கொடைக்கும் எல்லைகளே இல்ல. அதுதான், யூதர் கிரேக்கர்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரையும் அரவணைக்குது. அருமையான விளக்கம். இப்போ இந்த வாசகத்துக்கு முன்னாடி நாம கேட்ட அல்லேலூயா பதிலுரையும் இதோட இணைச்சு பார்க்கலாம். மத்தேயு 4:4 வர்ற அந்த வாசகம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆமா, ரொம்ப முக்கியமான இணைப்பு இது. இயேசு மக்களோட பசிய போக்குறதுக்கு அப்பம் கொடுத்தார். இது நம்மளோட அன்றாட பௌதீக தேவைகள் மேல அவர் அக்கறை காட்டுறார்னு தெரியுது. ஆனா இந்த அற்புதம் ஒரு பெரிய உண்மைக்கு அடையாளமா இருக்கு, ஒரு விரல் காட்டி மாதிரி. எந்த பெரிய உண்மைக்கு? அதாவது இந்த பௌதீக அப்பம் மட்டும் நமக்கு முழுமையான வாழ்வை தராது. உண்மையான சாஸ்வதமான வாழ்வை தர்ற நிலைவாழ்வின் உணவு அது இயேசு என்ற கடவுளின் வார்த்தை தான். அவரே வானத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வின் அப்பம். கரெக்ட். இந்த அற்புதம் அந்த பெரிய ஆன்மீக உண்மையை நோக்கி நம்மள வழி நடத்துது. உடல் பசியை போக்கின இயேசு நம்ம ஆன்மாவோட பசியையும் போக்க வல்லவருங்கிறத இது உணர்த்துது. ஆக இந்த ஒரு நிகழ்வு வழியா இயேசுவோட ஆழமான பரிவு, நம்ம கிட்ட இருக்கிற சின்னதை அர்ப்பணிக்கும் போது கிடைக்கிற தெய்வீக நிறைவு, நற்கருணையோட முன்னோட்டம், அப்புறம் இயேசுவே உண்மையான வாழ்வின் அப்பம்னு பல ஆழமான பாடங்களை கத்துக்கிட்டோம். ஆமா, இன்னைக்கு இந்த வாசகத்தை கேட்கிற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை வைக்க விரும்புறேன். உங்ககிட்ட இன்னைக்கு என்ன இருக்கு? ஒருவேளை அந்த சீடர்கள் சொன்ன மாதிரி 7 அப்பங்கள் போல ரொம்ப சின்னதா இத வச்சு என்ன செய்ய முடியும்னு உங்களுக்கு தோணலாம். அது உங்க நேரமா இருக்கலாம், உங்க சின்ன திறமையா இருக்கலாம், இல்ல உங்க ஜெபமா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் தயங்காம அது இயேசுவோட கைகள்ல நன்றியோட கொடுங்க. அவர் அதை ஆசீர்வதிச்சு பலுகச் செஞ்சு உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிற பலருக்கும் நிறைவை தருவார். இதுதான் இந்த வாசகம் நமக்கு தர்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுல இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது. இயேசுவே எல்லாருக்கும் உணவு கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் சீடர்கள் கையில அப்பத்தை கொடுத்து அவங்கள மக்களுக்கு பரிமாற சொல்றார். இதுல நமக்கான செய்தி என்ன? திருத்தந்தை பிரான்சிஸ் இதை ரொம்ப அழகா விளக்குவார். இதுதான் திருச்சபையின் பணி. கடவுள்கிட்ட இருந்து வாழ்வின் அப்பத்தை பெற்று பசியோட இருக்கிற உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. நாம் அந்த அற்புதத்துல வெறும் பார்வையாளர்கள் இல்ல, நாமளும் பங்காளிகள். ஆமா, நற்செய்தியில உண்மையான கடவுள் உண்மையான உணவை கொடுக்கறத பார்த்தோம். இப்போ அப்படியே ஒரு முரண்பாடான காட்சிக்குள்ள போக போறோம். முதல் வாசகத்துல அரசர்கள் முதல் நூலில் அரசன் யெரோபவாம் தன் அரசியல் லாபத்துக்காக, தன் அதிகார பசிக்காக ஒரு போலியான மதத்தையே உருவாக்குறான். ஆமா, இன்னைக்கு நாம சிந்திக்க போற வாசகம் அரசர்கள் முதல் நூல்ல இருந்து எடுத்திருக்கோம். அதிகாரம் 12 வசனங்கள் 26 32 வரைக்கும். அதோட அடுத்த அதிகாரத்துல இருந்து 2 வசனங்கள் வருது. ஆமா, அதிகாரம் 13 வசனங்கள் 33 34. இதுல யெரோபவாமோட பயம் அது எப்படி அவரை பாவத்துக்குள்ள தள்ளுச்சுன்னு ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா
இதுக்கு பின்னணி என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். சாலமோனோட மகன் ரெகபெயாம் ரொம்ப கடினமா நடந்துகிட்டதால இஸ்ரேலோட 10 குலங்கள் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. அம்மா வந்து எரோபாவாம தங்களோட அரசனா ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, இது திடீர்னு நடந்த விஷயம் இல்ல. இது கடவுளோட திட்டப்படியே நடந்தது. இறைவாக்கினர் அகியா ஏற்கனவே இதை யெரொபெயாம் கிட்ட இறைவாக்க சொல்லியிருந்தாரு. அதாவது கடவுளேதான் இந்த அரசு அவனுக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த அடிப்படை உண்மையை அவன் வசதியா மறந்துட்டான். அந்த புள்ளியில இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. கடவுள் கொடுத்த பதவிய கடவுள் தான் பாதுகாப்பாருங்க நம்பிக்கைய அவன் சுத்தமா இழந்துடுறான். வசனம் 26, 27 பாருங்களேன். யெரொபெயாம் தன் இதயத்தில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பிச் சென்றுவிடும். இம்மக்கள் எருசலேமிலுள்ள ஆண்டவர் இல்லத்திற்கு பலி செலுத்த இனியும் போவார்களானால் அவர்கள் உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு அவன் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லிக் கொண்டான். அவரோட மொத்த சிந்தனையுமே பயத்தால நிரம்பி இருக்கு. ஆமா, இங்க அவரோட சிந்தனை போக்கு நம்ம கவனிக்கணும். அவன் கடவுளோட திட்டத்தை பத்தி யோசிக்கல. அதுக்கு பதிலா ஒரு அரசியல்வாதி மாதிரி கணக்கு போடுறான். மக்கள் வருஷத்துக்கு 3 தடவை திருவிழாவுக்காக எருசலேமுக்கு போவாங்க. எருசலேம்ங்கிறது தாவீதோட நகரம். அது தெற்கு ராஜ்யமான யூதாவோட தலைநகரம். அங்க சாலமோன் கட்டின பிரம்மாண்டமான ஆலயம் இருக்கு. அப்போ மக்கள் அங்க போகும்போது அவங்களோட பழைய விசுவாசம், அந்த கலாச்சார பிணைப்பெல்லாம் திரும்ப வந்துடும்னு நினைக்கிறாரு. ஆமா, ஒருவேளை ரெகபெயாம் பக்கம் சாஞ்சு தனக்கு எதிரா திரும்பி தன்னை கொன்னுடுவாங்கன்னு பயப்படுறான். இந்த பயம்தான் அவர் அடுத்தடுத்து தப்பான முடிவுகளை எடுக்க வைக்குது. இது நம்பிக்கைக்கும் பயத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். அந்த பயத்தோட விளைவா அவர் என்ன செய்யறாரு? 28ஆம் வசனம் சொல்லுது, இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கண்டுக்குட்டிகளை செய்தான். இங்கதான் அந்த பெரிய வீழ்ச்சி தொடங்குது. ஆமா, அந்த வாசகத்துல தீர சிந்தித்து அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஆமா, இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல எடுத்த முடிவு இல்ல. இல்லவே இல்ல, நல்லா யோசிச்சு திட்டமிட்டு செஞ்ச ஒரு பாவம். எவ்வளவு சோகமான விஷயம் பாருங்க. விடுதலை பயண நூல்ல சீனாய் மலை அடிவாரத்துல மோசே கடவுளோட பேச போயிருந்தப்போ மக்கள் ஆரோன் தலைமையில செஞ்ச அதே பாவத்தை இப்போ ஒரு அரசனே அதிகாரபூர்வமா தன் மக்களுக்காக செய்றான். அவன் மக்கள் கிட்ட, நீங்க எருசலேம் போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா இஸ்ரேலேரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் அப்படின்னு அறிவிக்கிறான். இது கடவுளுக்கு எதிரான நேரடியான ஒரு கிளர்ச்சி. ஆமா, கடவுளோட முதல் கட்டளையான என்னையன்றி வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாதுங்கிறத அப்பட்டமா மீறுறான். எகிப்திலிருந்து தங்களை விடுவிச்ச கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புறதை விட கண்ணுக்கு தெரிகிற ஒரு சின்னத்தை வணங்குறது மக்களுக்கு எப்பவுமே சுலபமா இருந்திருக்கு. அந்த பலவீனத்தை யெரொபெயாம் பயன்படுத்திக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த கன்று குட்டிகளை அவர் எங்க வைக்கிறாருங்கிறதுல ஒரு பெரிய அரசியல் தந்திரம் இருக்கு. வசனம் 29 சொல்லுது, இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். பெத்தேல் அவரோட அரசோட தென் எல்லையில இருக்கு, தான் வட எல்லையில இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் நகர்வு, ஆனா ஆன்மீக ரீதியில ஒரு பேரழிவு. தெற்குல இருக்கிற மக்கள் யூதாவுக்குள்ள நுழைஞ்சு எருசலேமுக்கு போக வேண்டாம், எல்லையிலேயே பெத்தேல்ல உங்க வழிபாட்டை முடிச்சுக்கோங்கன்னு சொல்றான். அதே மாதிரி வடக்குல இருக்கிற மக்களும் ரொம்ப தூரம் போக வேண்டாம், இங்கேயே தான்ல உங்க தெய்வத்தை வணங்குங்கன்னு சொல்றான். ஆமா, மக்களை எருசலேமுக்கு போக விடாம தன் ராஜ்ய எல்லைக்குள்ளேயே தடுத்து நிறுத்த ஒரு ஏற்பாடு. வழிபாட்டை எளிதாக்குற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையான நோக்கம் மக்களை உண்மையான கடவுள்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறது தான். அதோட விளைவு உடனடியா தெரியுது. 30ஆம் வசனம் ரொம்ப சுருக்கமா ஆனா ஆழமா சொல்லுது, இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஆமா, இது யெரொபெயாமோட தனிப்பட்ட பாவம் மட்டும் இல்ல, அவர் ஒரு முழு தேசத்தையுமே பாவத்துல வழி நடத்திட்டாரு. மக்கள் அந்த கன்றுக்குட்டிய வணங்க தான் வரைக்கும் போனாங்க. ஒரு தலைவனோட தனிப்பட்ட பயம் ஒரு தேசத்தோட கூட்டு பாவமா மாறுது. அவரோட பாவம் அதோட நிக்கல, கடவுளோட வழிபாட்டு முறையையே ஒவ்வொன்னா மாத்த ஆரம்பிக்கிறாரு. 31ஆம் வசனம், மேலும் அவன் தொழுகை மேட்டுக்கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றின் குருக்களாக நியமித்தான் அப்படின்னு சொல்லுது. இது எவ்வளவு பெரிய தவறு, அதை நாம விளக்கணும். ஆமா, கடவுள் இஸ்ரேலோட 12 குலங்கள்ல லேவி குலத்தினரை மட்டும்தான் தனக்கு ஊழியம் செய்ய குருத்துவ பணிக்காக தேர்ந்தெடுத்திருந்தாரு. அது கடவுளால ஏற்படுத்தப்பட்ட ஒரு தெய்வீக ஒழுங்கு. அத மாத்த யாருக்குமே அதிகாரம் இல்ல. ஆனா யெரொபெயாம் அந்த ஒழுங்க தூக்கி எரிஞ்சிட்டு தன் விருப்பப்படி தனக்கு விசுவாசமா இருக்கிறவங்கள சாதாரண மக்களை குருக்களா நியமிக்கிறான். இதோட விளைவு என்னன்னா, இப்போ வழிபாடுங்கிறது கடவுளை மகிமைப்படுத்துறதா இல்லாம அரசனை மகிமைப்படுத்துறதாவும் அவரோட அதிகாரத்தை பலப்படுத்துறதாவும் மாறிடுது.
சரியா சொன்னீங்க. உண்மையான குருக்கள் கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. ஆனா யெரொபெயாம் நியமிச்ச இந்த புதிய குருக்கள் அரசனுக்கு கடமைப்பட்டவங்க. இது வழிபாட்டை அரசியலாக்குறதோட மிக மோசமான உதாரணம். கடவுளோட ஆலயத்தை அவன் தான் அரசியல் அதிகார மையமா மாத்துறான். கடைசியா கடவுள் ஏற்படுத்தின திருவிழாவையும் அவர் மாத்துறாரு. 32ஆம் வசனத்தை பாருங்க. யூதாவின் திருவிழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு திருவிழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். பெத்தேலில் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். இதுதான் அவனோட கிளர்ச்சியோட உச்சகட்டம். திருவிவிலியத்தின்படி கூடாரப் பெருவிழாங்கிறது கடவுளால நியமிக்கப்பட்டபடி 7ஆம் மாதம் 15ஆம் நாள் கொண்டாடப்படணும். ஆனா யெரொபெயாம் அதை வேணும்னே ஒரு மாசம் தள்ளி 8ஆம் மாசம்னு மாத்துறாரு. காரணம், யூதாவுல 7ஆம் மாசம் நடக்கிற உண்மையான விழாவுக்கு மக்கள் போயிடக்கூடாது. ஆக அவன் ஒரு முழுமையான மாற்று மதத்தையே உருவாக்குறான். புதிய தெய்வங்கள், கன்றுக்குட்டிகள், புதிய வழிபாட்டு தலங்கள், பெத்தேல், தான், புதிய குருக்கள், சாதாரண மக்கள், அப்புறம் புதிய திருவிழா நாள். 8ஆம் மாதம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் கடவுள் கொடுத்த அரச தான் சொந்த பலத்தால பாதுகாக்கணும்னு நினைச்ச அவனோட பயம்தான். இவ்ளோ நடந்த பிறகாவது அவர் திருந்தினாரானா? அதுவும் இல்ல. அதிகாரம் 13 வசனம் 33 சொல்லுது, இவற்றிற்கு பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். ஆமாம், யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மீட்டு குருக்களாயினர். கடவுளோட மனிதர் அவரை எச்சரிச்ச பிறகும் கூட அவன் தன் தவறுகள்ல இன்னும் ஆழமா போறான். இதுதான் பாவத்தோட இயல்பு போல. ஆமா, ஒரு தப்பான அடியை எடுத்து வைக்கும்போது அதை நியாயப்படுத்த இன்னும் பல தப்பான அடிகளை எடுக்க வேண்டியிருக்கு. அவனோட இதயம் கடினமாயிடுச்சு. கடவுளோட குரலை விட அவனோட அதிகாரமும் அகந்தையும் பெருசாயிடுச்சு. யார் விரும்பினாங்களோ அவங்கள திருநிலைப்படுத்தினா என்ற வரி குருத்துவ பணி எவ்வளவு மலிவா தகுதியற்றதா மாத்தப்பட்டுச்சுன்னு காட்டுது. இதோட கடைசி விளைவு என்ன? 34ஆம் வசனம் ஒரு பயங்கரமான தீர்ப்பா இருக்கு. இச்செயல் யெரொபெயாமின் வீட்டார் பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணுலகிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. அவர் எதை பாதுகாக்க நினைச்சாரோ, அதாவது தன் அரசையும் தன் வம்சத்தையும், அதையே அவரோட செயல்களால அழிச்சிட்டாரு. கடவுள் அவர்கிட்ட, நீ என் கட்டளைகளை கடைப்பிடிச்சா தாவீதுக்கு கட்டி எழுப்புனது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி எழுப்புமேன்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா யெரொபெயாம் அந்த வாக்க நம்பல. தன் சொந்த திட்டங்களை, தன் அரசியல் சாணக்கியத்தனத்தை நம்பினான். கடவுளோட வாக்குறுதியை விட தான் பயம் அவனுக்கு பெருசா இருந்துச்சு. அதோட விளைவு முழுமையான அழிவு. ஆமா, அவன் உருவாக்கின அந்த பாவம் யெரொபெயாமின் பாவம்னு திருவிவிலியம் முழுக்க திரும்ப திரும்ப சுட்டி காட்டப்படுது. ஒரு தலைவன் செய்யற பாவம் தலைமுறைகளை எப்படி பாதிக்குங்கிறதுக்கு இது ஒரு மிக மோசமான உதாரணம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கூட இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் இல்லையா? ஒருவேளை கடவுள் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறாரு, ஒரு வேலையை கொடுக்கறாரு, ஒரு குடும்பத்தை கொடுக்கறாரு. ஆனா அதை நாம நம்ம சொந்த முயற்சியால, தந்திரத்தால, சில நேரம் நேர்மையற்ற வழிகள்ல பாதுகாக்க முயற்சிக்கும் போது யெரொபெயாம் மாதிரி நாமும் விழ நேரிடலாம். ஆமா, நான் ஜெபம் செஞ்சா மட்டும் போதுமா, நானாகவும் சில விஷயங்களை செய்ய வேண்டாமான்னு நினைச்சு கடவுளோட வழிக்கு முரணான குறுக்கு வழிகளை தேடும்போது நாமும் பொன்கன்று குட்டிகளை உருவாக்குறோம். அருமையான ஒப்பீடு. அந்த பொன்கன்று குட்டிகள் இன்னைக்கு பல வடிவங்கள்ல இருக்கலாம். பணம், பதவி, புகழ், பாதுகாப்பு, மக்களோட அங்கீகாரம், இதெல்லாம் நம்மளோட நவீன பொன்கன்று குட்டிகள். எருசலேம்க்கு, அதாவது உண்மையான கடவுளோட பிரசன்னத்துக்கு போறது, ஜெபிக்கிறது, வார்த்தையை வாசிக்கிறதெல்லாம் கஷ்டமா நேரவரைமா தோணும்போது நாம சுலபமான வசதியான நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த பொய் தெய்வங்களை தேடி போறோம். யெரொபெயாம் செஞ்சதும் அதேதான். உண்மையான கடவுளை நம்புறது அவருக்கு பாதுகாப்பு இல்லாததா தெரிஞ்சிருக்கு. அதனால தன் கண்ணால பார்க்கக்கூடிய, தன் கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய பொன்கன்று குட்டிகளை உருவாக்கினான். அவர் செஞ்ச இன்னொரு பெரிய தவறு வழிபாட்டை அரசியலுக்காக பயன்படுத்தினது. மக்களை தன்னோட வெற்றிக்கணுங்கிறதுக்காக மதத்தை ஒரு கருவியா பயன்படுத்தினாரு. ஆமா, இது இன்னைக்கும் உலகத்துல பல இடங்கள்ல நடக்கிறத பாக்குறோம். மக்களோட உண்மையான ஆன்மீக தாகத்தை தீர்க்கறதுக்கு பதிலா அவங்கள தங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்க மதத்தை பயன்படுத்துறது கடவுளுக்கு எதிரான ஒரு பெரிய பாவம். நிச்சயமா, வழிபாடுங்கிறது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை பத்தினது. அது ஒருபோதும் ஒரு அரசியல் கருவியா மாறக்கூடாது. எப்போ அது ஒரு கருவியா மாறுதோ அப்போ அது தன் புனிதத்தை இழந்துடுது. யெரொபெயாமோட வழிபாடு அப்படிதான் இருந்துச்சு. அது உள்ளீடற்ற, போலியான, மனிதனை மையப்படுத்திய ஒரு வழிபாடா இருந்துச்சு. அதோட நோக்கம்
கடவுளை உயர்த்துவதில்ல, யெரொபெயாமை உயர்த்துவது. இதுவே அவரோட வீழ்ச்சிக்கு அடித்தளமிட்டது. இந்த ஆழமான அலசலோட மைய கருத்து இதுதான். யெரொபெயாமோட நிகழ்வு பயம் எப்படி நம்மள கடவுளோட வழியை விட்டு விலக்கி நம்மளோட சொந்த தவறான வழிகளை உருவாக்க தூண்டுதுங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கை. அவர் தான் அரச பாதுகாக்க நினைச்சாரு. ஆனா கடவுளை நம்புறதுக்கு பதிலா தான் சொந்த திட்டங்களை நம்பினாரு. அதுவே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிடுச்சு. இது நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியா எழுப்புது. நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிறது கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையா இல்ல உலக காரியங்கள் மேல இருக்கிற பயமா? பதவி, பாதுகாப்பு, மக்களோட அங்கீகாரம் மாதிரி பொன் கன்று குட்டிகளை நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கோமா? கடவுளோட திட்டத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோமா? இல்ல நம்ம திட்டங்களுக்கு கடவுளை பயன்படுத்த முயற்சி செய்றோமா? உண்மையான பாதுகாப்பு நம்மளோட சொந்த தந்திரங்கள்ல இல்ல, மாறாக கடவுளுக்கு கீழ்ப்படிதல்ல மட்டும்தான் இருக்கு. நாம இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஜெபிக்கிறோம். இதுக்கு பதிலுரை பாடலா அமைந்திருக்கிற திருப்பாடல் 106 இஸ்ரேல் மக்களின் இந்த நன்றி கெட்ட செயலை அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுது. ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகம் திருப்பாடல் 106 வசனங்கள் 6ல இருந்து 7a, அப்புறம் 19ல இருந்து 22 வரை. இந்த திருப்பாடல் ஒரு விதமான வரலாற்று ஒப்புதல் வாக்குமூலம். அதாவது மக்கள் தங்களோட வரலாற்றை திரும்பி பார்த்து, ஆண்டவரே, நாங்களும் எங்க முன்னோர்களும் அன்பை மறந்தோம், பாவம் செஞ்சோன்னு அறிக்கை செய்யறாங்க. ஓ, ஒரு கன்ஃபெஷன் மாதிரி. ஆமா, கடவுளோட பேரன்பையும் அது திரும்ப திரும்ப மறந்த மக்களோட பலவீனத்தையும் இது ஒண்ணா எடுத்துரைக்குது. கடவுள் செஞ்ச நன்மைகளை நினைவு கூறுதல் அப்படின்றது ஏன் நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா இருக்குதுன்னு இன்னைக்கு ஆழமா பார்க்கலாம். சரி, அப்ப முதல் பகுதிக்கு போலாம். மறதியோட பாவத்தை பத்தி பேசுற வசனங்கள் 6 மற்றும் 7a. இந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா இது ஏதோ தெரியாம செஞ்ச தப்பு மாதிரி தெரியல. பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம், இப்படி 3 அழகழகா வலிமையான வார்த்தைகளை சொல்லி தங்களோட வீழ்ச்சியை ஏத்துக்கிறாங்க. ஆமா, ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இது ஒரு தொடர் கதை மாதிரி. தங்களோட முன்னோர்கள் செஞ்ச அதே தப்ப நாங்களும் செய்யறோம்னு வருத்தப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையிலயும் இது நடக்குது இல்லையா? கடவுள் நமக்காக 100 நல்ல காரியங்களை செஞ்சிருப்பாரு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் அத்தனையும் மறந்துட்டு கடவுள் என்ன கைவிட்டுட்டாருன்னு துவண்டு போறோம், குறை சொல்றோம். நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இங்க கருத்தில் கொள்ளவில்லை அன்ன வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. மூலமொழியான எபிரேயத்துல நினைவு கூறுவதுக்கு ஜக்கோர் அன்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஜக்கார். ஆமா, இது சும்மா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்ல. அதுக்கு மேல கடந்த காலத்துல நடந்த ஒரு மீட்பு செயலை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து அதோட வல்லமையை இன்னைக்கும் உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி வாழ்றது. ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு திருப்பலியில நாம ஆண்டவரோட மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சும்மா ஞாபகப்படுத்தல, அதோட மீட்பின் வல்லமைய இப்ப இங்க நாம அனுபவிக்கிறோம். சரி சரி. இதுக்கு எதிரான ஒரு வார்த்தை தான் ஷக்கக்கா, அதாவது மறப்பது. இதோட அர்த்தம் அந்த நிகழ்வு நடக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அதோட சக்திய முழுசா நிராகரிக்கிறது. அடையப்பா. இஸ்ரேல் மக்கள் எகிப்துல கடவுள் செஞ்ச அற்புதங்களை மறந்தப்போ அவங்க சில நிகழ்வுகளை மறக்கல, அவங்க மீட்போட அஸ்திவாரத்தையே மறந்தாங்க. இது நமக்கும் ஒரு பெரிய பாடம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நினைவு கூறுதல் அன்னோது வெறும் ஞாபக சக்தி பயிற்சி இல்ல, அது ஒரு விசுவாச செயல். நிச்சயமா. அதை செய்ய தவறும்போது நம்ம விசுவாசத்தோட அடித்தளமே ஆட்டம் காணுது, அப்படிதானே? இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். இங்கதான் இந்த நிகழ்வோட தீவிரம் இன்னும் அதிகமாகுது. வசனங்கள் 19 மற்றும் 20. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! கடவுள் 10 கற்பனைகளை கொடுத்த அதே ஓரேப் மலையில, அதே இடத்துல அவருக்கு எதிரா ஒரு சிலைய உருவாக்குறாங்க. ஆமா, எல்லாத்துக்கும் மேல அந்த வசனம் சொல்லுது, தங்கள் மாட்சிக்கு பதிலாக. இத நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நாம இன்னைக்கு தங்க கன்றுக்குட்டிகளை செய்யறதில்ல. ஆனா எதை நம்மோட மாட்சியான கடவுளோட இடத்துல வச்சிருக்கோம்? பணம், பதவி, புகழ், உறவுகள், இதெல்லாம் நம்மோட நவீன கன்றுக்குட்டிகளா இருக்க வாய்ப்பு இருக்கா? மிக முக்கியமான கேள்வி இது. இங்க மாட்சி அப்படின்ற வார்த்தை எபிரேயத்துல காபோட்னு சொல்லப்படுது. காபோர்ட். ஆமா, இதுக்கு கனம் அல்லது மகிமைன்னு பொருள். இது சும்மா ஒரு பெருமை இல்ல, இது கடவுளோட பிரசன்னத்தையும் அவரோட வல்லமையும் அவரோட கனத்தையும் எடையையும் குறிக்குது. அது உண்மையானது, நிரந்தரமானது. ஓ. ஆனா அவங்களோ எல்லையில்லாத உயிருள்ள கடவுளோட இந்த கனமான உண்மையான பிரசன்னத்தை வாயிருந்தும் பேசாத, காதிருந்தும் கேட்காத,
உயிர் மூச்சில்லாத ஒரு விலங்கோட சிலைக்கு மாத்துனாங்க. புல் தின்னும் ஒரு விலங்குக்கு. ஆமா, இது கடவுளுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். சர்வ வல்லமையுள்ள படைப்பாளரை ஒரு படைப்போட உருவத்தோட ஒப்பிடுறது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. இந்த நிகழ்வு இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நம்மளோட நேரத்தையும் சக்தியையும் நம்பிக்கையையும் நாம எங்க முதலீடு செய்றோம்? ஆமா, நம்ம வாழ்வோட மையத்துல இருக்கிறது உயிருள்ள கடவுளோட பிரசன்னமா, இல்ல நாமளே உருவாக்குன உயிரில்லாத தற்காலிகமான சிலைகளா? சரி, இந்த திருப்பாடல் ஆசிரியர் இதோட நிறுத்தல. இந்த மறதியோட ஆணிவர் எவ்வளவு ஆழமானதுன்னு இன்னும் விளக்கமா சொல்றாரு. வசனங்கள் 21 மற்றும் 22 பாப்போம். இங்க ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு. எகிப்து, காம் நாடு, செங்கடல். ஆமா, இந்த இடங்கள்லாம் சாதாரண இடங்கள் இல்ல. அவை இஸ்ரேல் மக்களோட மீட்பின் வரைபடம், அவங்களோட விடுதலை பயணத்தோட மைல்கற்கள். ஓ, ஒரு மேப் மாதிரி. ஆமா, எகிப்துல 10 வாதைகள் மூலமா கடவுள் தன் ஒப்பற்ற வல்லமையை காட்டினாரு. செங்கடலை பிளந்து அவங்கள பாதுகாப்பா வழிநடத்தி பின்தொடர்ந்த பார்வோனோட படையை அழிச்சாரு. காம் நாடுங்கிறது எகிப்தை குறிக்கிற இன்னொரு பெயர். சரி சரி. இந்த வரலாற்று உண்மைகளை, தங்களோட கண்ணால கண்ட அற்புதங்களை அவங்க மறந்தது அவங்க கடவுளை மட்டும் மறக்கல, அதுக்கும் மேல தாங்கள் யார் என்னதையே மறந்துட்டாங்க. கடவுளால் மீட்கப்பட்ட மக்கள்னோ தங்களோட சொந்த அடையாளத்தையே அவங்க இழந்துட்டாங்க. ஆமா, இதுதான் இந்த திருப்பாடலோட மையப்புள்ளி போல இருக்கு. தங்களை விடுவித்த கடவுளை மறக்கிறது தங்களோட வரலாற்ற, தங்களோட அடையாளத்தை அழிக்கிறதுக்கு சமம். உண்மைதான். இது கிறிஸ்தவங்களோட நமக்கும் 100க்கு 100 பொருந்தோம் இல்லையா? நம்ம அடையாளம் எதுல இருக்கு? அது இயேசு கிறிஸ்துவோட வாழ்வுல, அவரோட சிலுவை மரணத்துல, அப்புறம் உயிர்ப்புல வேரூன்றி இருக்கு. நிச்சயமா. திருமுழுக்கு வழியா நாம கடவுளோட பிள்ளைகளா, மீட்கப்பட்டவங்களா மாறணும். நற்கருணையும் திருவிவிலியத்தையும் நாம மறக்கும்போது கிறிஸ்துக்குள்ள நாம யாருங்கிற நம்ம உண்மையான அடையாளத்தை மறக்கிறோம். நம்ம விசுவாசம் அர்த்தம் இல்லாம போயிடும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதனாலதான் திருச்சபை ஒவ்வொரு ஞாயிறும் நற்கருணை கொண்டாட்டம் மூலமாவும் வாசகங்கள் மூலமாவும் இந்த மீட்பின் வரலாற்றை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. மிகச்சரியா சொன்னீங்க சகோதரி. நம்ம திருமுழுக்கு, உறுதி பூசுதல், ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலி, நாம வாசிக்கிற திருவிழிய வசனங்கள், இது எல்லாமே நம்ம மீட்பின் வரலாற்றை நமக்கு நினைவூற்ற கருவிகள் தான். இஸ்ரேல் மக்கள் அவங்களோட விடுதலை பயணத்தோட வரைபடத்தை மறந்தாங்க. நாமளும் நம்ம ஆன்மீக பயணத்தோட வரைபடத்தை மறக்க கூடாது. இந்த திருப்பாடல் நம்ம விசுவாசத்தோட நினைவுகளை எப்போதுமே உயிர்ப்போட வச்சிருக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு உணர்த்துது. அப்போ நினைவு கூறுதல் அப்படின்றது நன்றி செலுத்துறதோட முதல் படி. ஆமா, நாம கடவுள் செஞ்ச நன்மைகளை நினைச்சா மட்டும்தான் அவருக்காக நன்றியோட வாழ முடியும். அப்போ இந்த திருப்பாடல்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். விசுவாசம் அப்படின்றது ஏதோ சில கோட்பாடுகளை ஏத்துக்கிறது மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அது கடவுளோட மீட்பு செயல்களை நம்ம வாழ்க்கையில திரும்ப நினைவு கூர்ந்து அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அந்த நன்றி உணர்வோட வாழ்றதுதான். மறதி என்னோது ஆன்மீக வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்து. உண்மைதான். இது கடந்த காலத்தை பத்தின ஒரு வரலாற்று பாடம் மட்டும் இல்ல, நிகழ்காலத்துக்கான ஒரு எச்சரிக்கை மணி. ஆமா, நம்ம அன்றாட பரபரப்புல, குடும்ப பிரச்சனைகள்ல, வேலைப்பழுவுல கடவுளோட செயல்களை சாதாரணமா எடுத்துக்கிற அபாயம் நமக்கு எப்போதுமே இருக்கு. இந்த வாசகம் நம்மள ஒரு நிமிஷம் நிறுத்தி, நீ யாருடைய மகன் மகள்னோத நினைவில் வச்சிருக்கியா, உனக்காக நான் செஞ்சதை நினைச்சு பாக்குறியான்னு கேக்குது. அப்படியானா இந்த வாசகத்தை கேட்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடவுளோட மாட்சிய ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வணங்குற தங்க கன்றுக்குட்டி எது? அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க செல்வமா இருக்கலாம், இல்லனா உங்க உறவுகளா கூட இருக்கலாம். கடந்த காலங்கள்ல நீங்க சந்திச்ச துன்பத்தின் போது கடவுள் உங்களை அற்புதமா வழிநடத்தின அந்த செங்கடல் அனுபவங்களை நினைவுல வச்சிருக்கீங்களா? இல்ல அத மறந்துட்டு இப்போ இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே வலுதா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. கடவுளின் இடத்தை வேற எதை கொண்டு நிரப்ப முயற்சி செஞ்சாலும் அதோட முடிவு அழிவுதாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய வரலாற்று சான்று. இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்னாடி 2 தெளிவான பாதைகளை காட்டுது. ஒன்று இயேசு காட்டுகிற பாதை. அது இரக்கத்தால பிறந்தது. தன்னிடம் உள்ள சிறிதையும் பகிர்ந்து கடவுளின் அருளால் பழுகச் செய்வது. அது பசியுள்ளவர்களுக்கு உண்மையான நிரந்தரமான நிறைவை தருகிறது. மற்றொன்று எரோபவாம் காட்டுகிற பாதை. அது பயத்தாலும் சுயநலத்தாலும் பிறந்தது. மக்களை கட்டுப்படுத்தவும் தன் அதிகாரத்தை தக்க வைக்கவும் போலியான வசதியான தெய்வங்களை உருவாக்குவது. அது ஒரு தற்காலிக போலியான திருப்தியை தரலாம், ஆனா இறுதியில் அழிவுக்குத்தான் வழிவகும். இந்த 2 பாதைகளையும் பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க தோணுது. உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையா வழிபடுற தெய்வங்கள் எவை? சில நேரங்கள்ல நாமளே நமக்குன்னு சில பொன் கன்று குட்டிகளை உருவாக்கிக்கிறோமா? நம்ம வசதிக்காக,
நம்ம சுயநலத்தை திருப்திப்படுத்த நம்ம தவறுகளை சுட்டிக்காட்டாத சில தெய்வங்களை. ஒருவேளை அது பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், புகழா இருக்கலாம், அல்லது நான் சொல்றதுதான் சரின்னு நினைக்கிற நம்ம அகந்தையா கூட இருக்கலாம். ஆமா, இது ரொம்ப ஆழமான கேள்வி. நாம எதை நோக்கி ஓடுறோம், எது நமக்கு உண்மையான திருப்தியை கொடுக்குதுன்னு நாம நேர்மையா யோசிச்சு பார்க்கணும். நாம கடவுள்கிட்ட எப்படி பழகுறோம்? யெரொபெயாம் வழங்கியது போன்ற ஒரு வசதியான மதத்தின் நுகர்வோராக மட்டும் இருக்கிறோமா? அதாவது கடவுள்கிட்ட இருந்து நன்மைகளை, ஆசிர்வாதங்களை மட்டும் வாங்கிக்கிட்டு நமக்கென்று எந்த ஒரு பொறுப்பும் தியாகமும் இல்லைன்னு வாழ்றோமா? அல்லது இயேசுவோட சீடர்கள் மாதிரி நம்மகிட்ட இருக்கிற அந்த சின்ன 7 அப்பங்களை, நம்ம கொஞ்சம் நேரத்தை, நம்ம சின்ன திறமைய, நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை அவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே இதுதான் என்கிட்ட இருக்கு, இதை வச்சு இந்த பசியோட இருக்கிற உலகத்துக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்றவங்களா இருக்கோமா? இதுதான் இன்னைக்கு இந்த வாசகங்கள் உங்க முன்னாடி வைக்கிற பெரிய சவால். உண்மையான பசியா, போலியான திருப்தியா? நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையரே, எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களைப் பற்றி சிந்திக்கவில்லை. ஆண்டவரே, உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர், வார்ப்புச் சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல்வின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவரே, இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர், எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். தாம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆண்டவரே, உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும்.
ஆண்ட